ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக எப்படிப்பட்ட படம் கொண்டு வந்திருக்கேன்னா, எல்லாரும் வீடியோவோட தம்ப்நெயில்ல போடுவாங்களே, இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம்னு, அதே மாதிரி தான் இந்த வீடியோவுக்கும் நான் சொல்றேன். ரொம்பவுமே இலகுன மனசு இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த படத்துல 2 சைக்கோ கொலைகாரனுங்க இருப்பானுங்க. அவனுங்க பொண்ணுங்களை கடத்தி பண்றதெல்லாம் பார்க்கவே ரொம்பவும் கொடூரமா இருக்கும். அப்படி பொண்ணுங்களை கொடூரமா வேட்டையாடுற 2 சைக்கோக்களை நம்ம ஹீரோ எப்படி வேட்டையாடுறான்னு கடைசியா அந்த சைக்கோக்களுக்கு ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் கொடுக்கறாரு. கடைசியா ஒரு பயங்கரமான தண்டனையும் கொடுத்து கொல்றாரு. சரி, டக்குன்னு படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிம் குரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கார் பஞ்சர் ஆயிருச்சுன்னு ஒரு இடத்துல பஞ்சர் போடுறவன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்றாரு. இவரு ஒரு டிடெக்டிவ் ஆபீசர். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கும். கால் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு, சரி கார் ரிப்பேர் பண்றவங்க வந்துருவாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி போன வச்சிடுறாங்க. அப்போ அங்க ஒருத்தன் வர்றான். இவன் தான் இந்த படத்தோட மெயின் சைக்கோ. அங்க வந்து, என்ன மேடம் டயர் பஞ்சர் ஆகியிருக்கா, நான் வேணா ரெடி பண்ணட்டுமான்னு சொல்லி பேச்சு கொடுக்கறான். அவங்க பரவாயில்ல, நான் கால் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிருவாங்கன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பாத்துட்டு போறான். அப்புறம் இவங்க அப்படியே பாத்துட்டே இருக்காங்க போறானா என்னன்னு. அப்போ திடீர்னு கார் கிட்ட வந்து கார் கண்ணாடியே உடைக்கிறான். ஹீரோயின் பயந்து நடுங்குறாங்க. யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இன்னொரு டோர் வழியா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த சைக்கோ காருக்குள்ள வந்து அவங்கள ஒரு சுத்தியல் வச்சு அடிச்சு இழுத்துட்டு போறான். அப்புறம் அவனோட இடத்துக்கு கொண்டு போய் அவங்களோட ட்ரெஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன கொன்னுடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. அந்த சைக்கோ அப்படியே அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன விட்டுருங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டே இருந்த சைக்கோ அவங்களோட வயித்திலேயே கத்திய வச்சு வெட்டுறான். அவங்கள அப்படியே 2 துண்டா வெட்டி கொலை பண்றான். அப்போ அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங் அங்க ஒரு இடத்துல விழுந்துருது. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன பையன் ஒரு இடத்துல ஒரு கவர்ல ஹீரோயினோட வெட்டப்பட்ட காது ஒன்னு பாக்குறான். அப்புறம் அப்படியே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த சைக்கோ அழகான பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி வீசுவான். இதுதான் இதோட வேலையே. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு இடத்துல வெட்டப்பட்ட தலைய பாக்குறாங்க. அது நம்ம ஹீரோயினோடது தான். அத பார்த்து ஃபாரன்சிக் டீம் கிட்ட சொல்ல அந்த தலையை எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்க வர்றாரு. அப்போ கரெக்டா அந்த தலை அங்க விழுகுது. அத பார்த்து அவரு கன்ஃபார்ம் பண்றாரு, செத்து போனது நம்மளோட வைஃப் தான். ரொம்பவுமே உடைஞ்சு போயிடுறாரு, மனசு நொறுங்கி போயிடுறாரு. ஆனா மனசு உடைஞ்சு போய் அவர் அப்படியே உட்கார்ல. அவங்களோட இறுதி சடங்குல ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு சபதம் எடுக்கிறாரு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விட மாட்டேன், உன்னை இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன்னு சொல்லி அவரோட ரிவெஞ்ச ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஜிபிஎஸ் பக் ஒன்னு வாங்குறாரு. இதை எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டா இத வச்சு அவங்க பேசுறது அப்புறம் அவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத வாங்கிட்டு போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட மாமனாரும் ஒரு எக்ஸ் டிடெக்டிவா தான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. அவரு ஹீரோக்கு 4 பேரோட டீடைல்ஸ் கொடுக்கறாரு. இவனுங்க தான் சஸ்பெக்ட். இந்த 4 பேர் இந்த கொலைய பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீடைல்ஸ கொடுக்கறாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு போட்டோல இருக்கிற ஒவ்வொருத்தரா தேடி கிளம்புறாரு. ஹீரோ அவரோட ரிவெஞ்ச ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்டா ஒருத்தனை தேடி போறாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை அடிச்சு கேக்குறாரு, இந்த கார் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தானே இந்த கொலைய பண்ணுனேன்னு சொல்லி கேட்க அவன் இல்லன்னு சொல்லி கெஞ்சுறான். அப்புறம் இவன் ஒன்னும் நல்லவன் இல்ல, இவனையும் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு அவனோட மெயின் பாயிண்ட்லயே அடிச்சு பொளக்கறாரு. அப்புறம் அவனையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போட்டு உண்மைய சொல்லி சரணடைய வச்சிருப்பாரு. இவரோட வைஃப் அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான், ஆனா வேற பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிருப்பான். அதனால அவனை சரணடைய வச்சிருப்பாரு. அப்புறம் 2வது சஸ்பெக்ட தேடி போறாரு. அவனை போய் அடிச்சு பார்த்துட்டு உண்மைய சொல்ல வைக்கிறாரு. ஆனா அவனும் இவரோட வைஃப கொலை பண்ணிருக்க மாட்டான். அப்புறம் 3வது சஸ்பெக்ட தேடி போறாரு. இவன் தான் அந்த கொலைய பண்ண சைக்கோ. இது எதுவுமே தெரியாம இந்த சைக்கோ அடுத்த கொலைக்கு ரெடியாகி ரோட்ல சுத்திட்டு இருக்கான். அப்போ நைட் டைம்ல ஒரு பொண்ணு ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறான். என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க, எங்க போகணும் சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன்னு நல்லவ மாதிரி பேசி அவங்கள வண்டியில ஏத்துறான். அவங்களும் ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சுத்தியலை எடுத்து மேல வைக்கிறான். அத பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறாங்க. நீ எதுக்கு இப்ப பயப்படுறேன்னு கேட்டுட்டு அந்த சுத்தியலை எடுத்துட்டு அவங்களோட தலையில ஓங்கி அடிச்சு கொல்றான். அப்புறம் அவனோட இடத்துக்கு கொண்டு போய் அவங்களோட தலைய மட்டும் தனியா வெட்டிட்டு கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ இந்த சைக்கோவை தேடி அவனோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அவனோட பெத்தவங்க எல்லாம் இப்ப அவன் எங்க இருக்கான் என்ன பண்றானே தெரியுதேன்னு சொல்றாங்க. அப்போ வெளியே ஒரு சின்ன பையன் இருக்கான், இவன் அந்த சைக்கோவோட பையன் போல. அப்புறம் பின்னாடி போய் பாக்குறாரு. அங்கதான் அந்த இடம் இருக்கு, ஒரே ரத்த கரையா இருக்கு. அங்க போய் ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரிங் ஒன்னு இருக்கு. இவரோட என்கேஜ்மெண்ட் ரிங் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கொலை பண்ணும்போது விழுந்திருக்கும். இத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றாரு, இவன் தான் நம்ம வைஃப கொலை பண்ணவன்னு. அப்புறம் இந்த சைக்கோவை காட்டுறாங்க. இவன் ஒரு வேன் ஓட்டிட்டு இருக்கிற வேலை தான் பாக்குறான். ஸ்கூல் பொண்ணுங்களை கொண்டு போய் வீட்ல விடுற வேலை. திருடன் கையிலேயே சாவியில சொல்ற மாதிரி இந்த நாய் கையில இப்படி ஒரு வேலை மாட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த சைக்கோ மறுபடியும் ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான். அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுற ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு தப்பு பண்ண பாக்குறான். ஹீரோ வேற இவனை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. கரெக்டா அவன் இருக்கிற இடத்த தேடி போயிடுறாரு.
இந்த சைக்கோ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாரு. என்னடா தனியாவா வந்திருக்க? ஓ போலீஸா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு ஹீரோவை வெட்டுறதுக்கு ஓடி வர்றான். அப்போ அதை தடுத்து 2 பேரும் சண்டை போடுறாங்க. கடைசியா ஹீரோ அந்த சைக்கோவை அடிச்சு ஒரு கல்ல தூக்கி தலையில போட்டு கொல்லலான்னு போறாரு. ஆனா திடீர்னு நிறுத்திடுறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின அந்த ஜிபிஎஸ அவன் வாய்க்குள்ள போட்டு முழுங்க வச்சிடுறாரு. அப்புறம் அவனை ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டு போயிடுறாரு. கொஞ்சம் பணம் வேற வச்சுட்டு போயிருப்பாரு. போட்டு பொளந்திருப்பாரு அவனை. அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவன் எங்கெல்லாம் போறான், என்னவெல்லாம் பேசுறான்னு இங்க இவர் ஒரு இயர்போன் வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதான் அந்த சைக்கோ வயித்துக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் இருக்குமே, அதை வச்சு இந்த சைக்கோ பையன் எங்க போனாலும் ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு ஆப்படிச்சிடுவாரு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க நினைக்கும் போது கரெக்டா அங்க போய் நிக்கிறாரு. அவரை பார்த்து இந்த சைக்கோ, மறுபடியும் நீயா? நீ எப்படிடா கரெக்டா வந்த? உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி அடிக்க போகும்போது மறுபடியும் அவனை போட்டு பொளந்து எடுக்கிறாரு. அப்புறம் அவனோட கணுக்கால்னு சொல்லுவாங்கல்லே, அந்த இடத்த வெட்டி வீசுறாரு. அப்புறம் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை உயிரோட விட்டுறாரு. அப்புறம் இந்த சைக்கோ ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட பார்க்க போறான். இவனும் ஒரு சைக்கோ தான். இவன் எப்படிப்பட்ட சைக்கோனா, பொண்ணுங்களை கடத்தி அவங்கள கொன்னு அவங்களோட மாமிசத்தை சாப்பாடா திங்கிற சைக்கோ. அப்படி மனுஷக்கரிய திங்கிட்டே பேசிட்டு இருக்கான். இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா, அவனோட வைஃப் போல. அப்போ இந்த சைக்கோ, உன்னை வச்சு அவன் நல்லா கேம் ஆடுறான். நீ அவனோட நெருக்கமானவங்களை யாரையோ கொன்னு இருக்க. அதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு சித்திரவதை பண்ணி உயிரோட விட்டு மறுபடியும் உன்னை சித்திரவதை பண்றான். இதையெல்லாம் நம்ம ஆளு வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் இந்த நாயோட சாப்பாடு முடிஞ்சிருது. அதாவது இந்த நாய் சாப்பிடுறது மனுஷக்கறி. அது முடிஞ்சதுனால மறுபடியும் சாப்பிடுறதுக்காக அதை ரெடி பண்றதுக்காக போறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ, இருங்கடா நான் வர்றேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ இந்த மனுஷக்கறி சைக்கோ ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பான். கொலை பண்றதுக்காக இழுத்துட்டு போறான். கத்திய வச்சு ஓங்கி வெட்டலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஆளு அங்க வந்துடுறாரு. 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. இத கேட்டு இந்த மெயின் சைக்கோ முழிச்சிடுறான். இங்க இந்த மனுஷக்கரி சைக்கோவோட சோழிய முடிச்சிடலான்னு ஹீரோ முடிவு பண்ணி கத்திய ஓங்குறாரு. ஆனா அங்க இந்த மெயின் சைக்கோ வர்றான். ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து ஹீரோவை பார்த்து சுடுறான். அதுல இருந்து தப்பிச்சு மேல போறாரு. அங்க ஏதாவது வெப்பன் இருக்கான்னு பாத்துட்டு இருக்க ஒரு ராடு ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மனுஷக்கரி சைக்கோவோட பொண்டாட்டி வந்து நம்மளோட முதுகுல ஒரு கத்திய வச்சு குத்துறா. அப்போ அவளோட மூஞ்சிலேயே 2 குத்து குத்திட்டு படுக்க வைக்கிறாரு. அப்போ அந்த மனுஷக்கரி சைக்கோ வர்றான். வந்து ஹீரோவை அடிக்க வரும்போது அந்த இரும்பு கம்பியை வச்சு மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. சாவடா சைக்கோன்னு சொல்லி அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அப்போ அந்த மெயின் சைக்கோ அங்க வர்றான். துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால ஒரு பிளான் போடுறாரு. சில கொக்கிகளை கையில வச்சிருப்பாரு. கரெக்டா அவன் வர்றத பார்த்துட்டு அங்க அந்த கொக்கிகளை போடுறாரு. அது அவனோட கால்ல பட்டு தடுமாறும்போது கரெக்டா அவனையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அப்புறம் அங்கிருந்து போயிடுறாரு. 2 சைக்கோக்களையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்போ அங்கிருந்து அந்த மெயின் சைக்கோ எஸ்கேப் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட வயித்துக்குள்ளதான் அந்த ஜிபிஎஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாந்தி எடுக்கிற டேப்லெட் வாங்குறான். ஹீரோ கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே போறான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ என்ன உயிரோட விட்டுருக்க கூடாது. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தானடா இருப்ப. இப்ப வாடா பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாத்தையும் வாயில போட்டு வாந்தி எடுத்து அந்த ஜிபிஎஸ் கையில எடுக்கிறான். அப்புறம் ஹீரோ அவனை தேடி போறாரு. அவனை எங்க தேடியும் கிடைக்கல. அப்போ அந்த மனுஷக்கரி சைக்கோ கிட்ட போய், சொல்லுவோம் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல இந்த சைக்கோ அந்த சைக்கோக்கு பில்டப் கொடுக்கறான். நீ தப்பான ஆள் மேல கைய வச்சிட்ட. நீ அவனை கொன்னு போட்டிருக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட. அவன் உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை மட்டும் இல்ல, உன்னோட குடும்பத்தையே அழிப்பான்னு கடைசி போலீஸ் கிட்ட சரணடைய போறான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ டென்ஷன் ஆகி நம்ம ஆள் அவனோட வாய பொளந்துடுறாரு. நீ இனிமே சிரிச்ச மாதிரியே தான் இருப்படான்னு சொல்லி வாய அப்படியே விரிச்சிடுறாரு. அப்புறம் அந்த சைக்கோ நம்ம ஆளோட மாமனார் வீட்டுக்கு போறான். அங்க போய் அவரை அடிச்சு சித்திரவதை பண்றான். அப்போன்னு பார்த்து இவரோட சின்ன பொண்ணு அங்க வர்றாங்க. அவங்களையும் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிடுறான். அப்புறம் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன தம்பி இப்ப புரியுதா என்ன பத்தி? நீ என்ன உயிரோட விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு போலீஸ் கிட்ட சரணடைய போறான். அப்போ நம்ம ஆளு கார்ல ஸ்பீடா வந்து அவனை தூக்கிட்டு அவனோட இடத்துக்கே போயிடுறாரு. அவனை அந்த தலைய வெட்டுற மிஷின்ல கட்டி போட்டு வச்சு உட்கார்ந்து பேசுறாரு. உண்மைதான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அன்னைக்கே கொன்னு போட்டிருக்கணும். உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் மெதுமெதுவா அவனை சித்திரவதை பண்றாரு. ஒரு திருப்புள்ளியை எடுத்து அவனோட வாயிலேயே குத்துறாரு. இப்படி என்ன சித்திரவதை பண்றதுக்கு ஒரே அடியா என்ன கொன்னு போட்டுரு, ப்ளீஸ் என்ன கொன்னு போட்டுருன்னு சொல்ல, அவ்வளவு சீக்கிரமா உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சைக்கோ, நீ என்னதான் என்ன சித்திரவதை பண்ணாலும் நான் தாண்டா ஜெயிச்சேன். நீ தோத்து போயிட்ட. நீ என்னை இப்ப கொலை பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ நம்ம ஆளு, உனக்கு சாவ விட பெரிய தண்டனை ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜிபிஎஸ் அங்க வச்சுட்டு அவனோட வாயில ஒரு கயரை வச்சுட்டு அதை ஒரு டோர்ல ஃபிட் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது அங்க இந்த சைக்கோவோட ஃபேமிலியில இருக்கிறவங்க வர்றாங்க. அவனோட அம்மா அப்பா அப்புறம் அவனோட பையன் எல்லாரும்.
அங்க போய் அவனை பாக்குறாங்க. அத பார்த்துட்டு அவனை காப்பாத்தலான்னு நினைச்சு அந்த கதவை திறக்க போறான். அந்த கதவை திறந்தா மேல இருக்கிற பிளேடு அவனோட கழுத்திலேயே இறங்கி அவனோட தலை துண்டாகிடும். உள்ள இந்த சைக்கோ கத்துறான், யாரும் கதவை திறக்காதீங்கன்னு சொல்லி முணங்கிட்டே இருக்கான். அது அவங்க காதலையே வாங்காம கதவை திறக்கறாங்க. அந்த பிளேடு அவனோட தலையில வந்து இறங்கி அவனோட தலை துண்டாகிடுது. ஹீரோ நினைச்சிருப்பாரு, சாகும்போது இவன் மரண பயத்தை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம இவனோட நெருக்கமானவங்க கையிலேயே சாகணும்னு. அதே மாதிரி அவனோட ஃபேமிலியில இருக்கிறவங்களோட கையிலேயே துடிச்சு செத்து போறான். இங்க நம்ம ஆளு அவரோட வைஃபை நினைச்சு அலறாரு. கடைசியில என்னையும் மிருகமா மாத்திட்டீங்களேன்னு நினைச்சோம் அலறாரு. இப்படியே இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த படம்? இந்த படம் பார்க்கும்போது யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தோணும். இந்த மாதிரி முடிவும் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு தோணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வேற லெவல் படத்துல உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.